நம்மகிட்ட ஒரு சின்ன சைட்டு தான் இருக்கு. அதுல எப்படி நமக்கு புடிச்ச மாதிரி ஒரு அழகான ட்ரீம் ஹவுஸ கட்ட முடியும்னு வருத்தப்படுறீங்களா? அப்போ இந்த வீட்ட பாருங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலயே 3 பிஹெச்கே வீட்ட டூப்ளக்ஸ் டைப்ல நல்லா மாடர்னா ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல அசத்தலா கட்டியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா டெரஸ்ல சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ்ல அட்ராக்டிவான கசிபோ செட்டப் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு ரூம்ஸையுமே வேற வேற தீம்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக நிறைய இடங்கள்ல வால் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்க்க யூனிக்காக சூப்பராக இருக்கு. டிசைனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து கட்டியிருக்கிற இந்த அழகான வீடு சேல்ஸ்க்கு தான் கட்டியிருக்காங்க. வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, லொக்கேஷன் என்ன, இந்த மாதிரி இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.3 சென்ட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட். சைட் 25 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்டர் டிசைன்ஸ், அது போக கிளே டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆர்கிடெக்ட் டிசைனில் எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய பிளான்டர் பாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதில் சின்னதாக ஒரு கார்டன் செட்டப். என்ட்ரன்ஸ்க்கு ப்ரௌன் HPL சீட் வித் மைல்டு ஸ்டீல் ஃப்ரேமில் பெரிய கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 18x11. அரைக்கு பூரா ஃபுல் பாடி ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு ட்ரவென்டைன் டைல்ஸும் பதிச்சு சீலிங்க்கு அழகா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டிசைனுக்காக இந்த டெக்ஸ்டர் டிசைன் டைல்ஸில் பார்த்தீங்கன்னா கிரானைட்ல பீடிங் ஒர்க் கொடுத்துருக்கிறது பார்க்க டிசைனாக ரொம்ப நல்லா இருக்கு. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 22x11. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் லேட்டஸ்ட் டிசைனில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட பெரிய உட்டன் டிவி யூனிட். வெஸ்ட் அண்ட் சவுத் வாலுக்கு பூராமே அழகான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. சீலிங்க்கு வுட் அண்ட் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸும் அது போக நிறைய ஸ்பாட் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. இது பூஜா கேபினெட். லேட்டஸ்ட் டிசைனில் வுட்டில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ. சைஸ் 16x11. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா பீச் கலரில் கிளாசி ஃபினிஷில் உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு பூராமே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடிக்கடி கீழே வால்ஸில் அழகான டிசைனர் டைல்ஸ் லே பண்ணி அங்கே ஹேண்ட் வாஷ் பேசினும் மேலே LED டச் சென்சாரோட மிரரும் மாட்டியிருக்காங்க. நார்த் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இது காம்பேக்டான பெட்ரூம். சைஸ் 10x10.
ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6க்கு 4.5 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ். படிக்கட்டுக்கு பூரா ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையும், இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி. சைஸ் 11க்கு 6. அடுத்து லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சீலிங்க்கு அழகா ஃபால் சீலிங் இருக்கும். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், கார்னரில் எல் ஷேப்பில் பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து அங்கே எல் ஷேப்பில் உட்காரதுக்கு வசதியாக விண்டோ சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வாலில் டிவி யூனிட்டும் கார்னரில் ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8.5க்கு 6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ. சைஸ் 9க்கு 6.5. தரைக்கு பார்த்தீங்கன்னா டெரகோட்டா ரெட் கலரில் ஃப்ளோர் டைல்ஸும், அதுக்கு மேட்சிங்காக டெரகோட்டா ரெட் வித் பிளாக் கலரில் அழகான கிரில் ஒர்க்கும் பண்ணி பால்கனியை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்றாரோ. சைஸ் 16க்கு 10. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும், இன்பிட்வீனில் விண்டோ சீட்டும், அது போக புல் அவுட் டைப்பில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4. வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெராஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய ஒளி கிடைக்கிறதுக்காக சீலிங்கில் சர்க்குலர் ஷேப்பில் நிறைய ஓப்பனிங்கை குரூப்பாக விட்டு ஸ்கைலைட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே யூட்டிலிட்டி ஏரியா. சைஸ் 10க்கு 6. கார்னரில் டேபிள் டாப் வித் ஹேண்ட் வாஷ் பேசினும் கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக செகண்ட் ஃப்ளோர் டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 18க்கு 11 அடி சைஸில் ஒரு பெரிய கசிபோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்கார்றதுக்கு வசதியாக சிவில் ஒர்க்ஸ்லேயே தின்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்பிட்வீனில் பிளான்டர் பாக்ஸ் பிளான் பண்ணி அதில் செடிகள் வச்சுருக்கிறதும், சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் செஞ்சு அதில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் அதில் லைட்டும் கொடுத்து கசிபோவை சூப்பராக பிளான் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. தரைக்கு பூராமே டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரணம்பட்டியில் கீர்ணத்தமில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,27 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.